ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க, நம்ம திருநெல்வேலிக்கு தான் போகிறோம். எதுக்காக திருநெல்வேலி வரைக்கும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ரைடல் மேக்கப் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவளோட ஃப்ரெண்டு. ஸோ இன்றைக்கி அவள் ப்ரைடல் மேக்கப் பண்ண போகிறா. அசிஸ்டன்ட் நம்ம தானே போய் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம கூட போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம இப்போ வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து நம்மளை ட்ரெயின் ஏற்றுறதுக்காக எக்மோர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஃப்ரெண்டு, அக்காவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ட்ரெயின் வந்து நின்றுடுச்சு, 9th பிளாட்ஃபார்மில் இருக்குது. நம்ம போயிட்டு ஏறி ப்ளேஸ் பிடிச்சி சீட்டெல்லாம் பேக்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஏன் ஃபோட்டோ போஸ் கொடுக்குறவன் நின்றுட்டுருக்கீங்க? பாய்மா. நான் பாய். நம்ம இப்போ வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறி சீட்லாம் வந்து எங்கேன்னு பார்த்துட்டு பேக்லாம் வச்சுட்டோம். அக்கா வந்து போயிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். கரெக்டாக 8:40க்குலாம் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. சரி நம்மளும் சாப்பிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு செங்கல்பட்டு ஜங்ஷன் வரதுக்காட்டியும் 9:30 ஆகிடுச்சு. எல்லாருமே படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஒரு 6:30 போல் ரீச் ஆகிட்டோம். சரியாக தூங்காமல் கண்ணு கீழெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து சேஃபாக வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். திருநெல்வேலி ஜங்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அது ஒரு ஹாப்பினஸ். அங்கே வந்து முதல் முறையாக கால் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரைடலோட பிரதருக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் போனோம். ஏன்னா நாங்கள் வந்து திருப்பியும் அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோம். என்னென்னா அங்கே வந்து லோக்கல் ட்ரெயின்லாம் கிடையாது, எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் தான் லோக்கல் ட்ரெயினாக. அங்கே வந்து ஒரு ட்ரெயின் ஏறி அதுவும் வந்து ஒரு 6:50க்கு போல் எடுத்தாங்க. எடுத்து அது வந்து எங்கே ரீச் ஆச்சுன்னா அம்பாசமுத்திரம்ன்ற ஒரு பிளேஸுக்கு தான். வர வழி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக மலை, அதுக்கப்புறம் வயல்வெளி சூப்பராக இருந்துச்சு. அம்பாசமுத்திரம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஆட்டோலாம் பேசி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துருப்போம். பக்கத்துலேயே வந்து பாபநாசம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. பாபநாசம் சிவன் டெம்பிளுக்கு தான் ஃபஸ்ட் போனோம். அங்கே போயிட்டு கீழே வந்து ஆறு ஒன்று போச்சு, அதுக்கு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு வியூஸ்லாம். அவ்வளோ வெயில், ஒரு 12 மணி மொட்டை வெயிலில் போனோம். ஆனால் வந்து அந்த ஆற்றில் வந்து கால் வச்சதுக்கப்புறமா ஒன்றுமே தெரியல, வெயிலே தெரியல, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பாபநாசம் டேம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அட்வென்ச்சராக போய் தாண்டி போனதுக்கப்புறம் சரியான ஒர்த்தான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு.
டேமுக்கு அந்த சைடு கொஞ்சம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் வியூலாம் சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம். தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம். நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு வியூஸ்லாம். போனதுக்கு ஒர்த்து. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. கால் வந்து அங்கேருந்து ஸ்லிப் ஆகி ஒரு கல்லில் இடிச்சுக்கிட்டேன் நல்லா. சரியான பிளட் வந்துச்சு. சரி வந்த இடத்துல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்காக வந்து ரிசப்ஷனுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டு நாங்கள் வந்து ப்ரைடலுக்கு வந்து மேக்கப் போடுவோம். அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹேர்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடிச்சதுக்கப்புறமா நைட்டு திருப்பி அவங்க வீட்டிலே போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் வந்து மேரேஜுக்கும் ரெடி ஆகிட்டு அக்கா வந்து ப்ரைடலுக்கும் மேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டா. அவங்களுக்கும் மேரேஜ் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. எங்களுக்கு வந்து நைட்டு 8:40க்கு தான் வந்து ட்ரெயினு. அதனால் நாங்கள் வந்து கார்லேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருநெல்வேலி வந்துட்டு அல்வா வாங்காமல் வந்தால் எப்படி? அதனால் இருட்டுக்கடை அல்வா தானே அங்கே ஃபேமஸ். அதனால் அங்கே போகலான்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு டைமிங் தானா, இந்த டைம்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி சாந்தி ஸ்வீட் தான் ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொல்லிட்டு அங்கே அல்வாலாம் வாங்கிட்டு அப்படியே டிஃபனும் வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயினும் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறிட்டு நாங்களும் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது 8:40 சரி சாப்பிட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஏன்னா 3 டேஸ் கண்டினியூஸாக ஒரு மாதிரி ஸ்லீப்பே ஒழுங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் சாப்பிட்டோன்னே நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு. அதனால் சாப்பிட்டு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எக்மோர் ஸ்டேஷனுக்கு 6:30 போலவே ரீச் ஆகிட்டோம் நாங்கள். எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு சரி மெட்ரோலேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மெட்ரோ பிடிச்சி அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்களோட திருநெல்வேலி ஜேர்னி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.